சேன் அந்த பக்கம் போனதும், இந்த பக்கம் ஜே அப்புறம் ஆஃபீஸ்ல உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. "இவ தான் இப்படி பண்ணுவான்னு நெனச்சு கூட பார்க்கல. இப்படி பண்ணிட்டா" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அங்க நம்ம சனம் வராங்க. சனம் வந்து என்னாச்சு அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஜே சொல்றான், "உங்க அக்கா தான் அந்த ஸ்பைன்னு வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஏன்னா, உங்க அக்காவோட லேப்டாப்லேருந்து தான் அந்த மெசேஜ், இமெயில்ஸ் எல்லாம் போயிருக்கு. ஸோ, உங்க அக்கா தான் ஸ்பை" அப்படின்ற மாரி சொல்லவும், சனம் ரொம்ப டென்ஷன் ஆயி, "என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்படி பேச உங்களுக்கு எப்படி மனசு வருது? எங்க அக்காவ பத்தி உங்களுக்கு தெரியும்ல" அப்படின்ற மாரி கத்திட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டு, "இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆவல. யாருமே எதுவுமே தெரியாம பேசாதீங்க. சனம் நீ கோவப்படாத" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த மாரி எல்லாம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப ஜே கூட சொல்றான், "இவங்களோட சேர்ந்து நானும் இப்படி பேச ஆரம்பிச்சுட்டேன்" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம சேன் அங்க வராங்க. சேன் வந்துட்டு, "இன்னும் கொஞ்ச நேரத்தில கிரியேட்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. ஜே அண்ட் குலீஸ் நீ கூட வந்து கலந்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஜே அண்ட் குலீஸ் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்ப சனம் கையில வந்துட்டு அந்த டீ வச்சிருந்த ஃப்ளாஸ்க் வச்சிருக்காங்க. அந்த டீய வாங்கிட்டு, "இந்த டீ நீ தான் போட்டியா?" அப்படின்ற மாரி சேன் கேட்குறாங்க. "ஆமா, ஆமா" அப்படின்ற மாரி சனம் சொல்றாங்க. அத வாங்கி சேன் குடிக்க போறாங்க. "ஆனா நான் இத குடிச்சுட்டேன்" அப்படின்ற மாரி சனம் சொல்றாங்க. "ஆனா பரவால்ல" அப்படின்னு சொல்லி சேன் குடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அட் த சேம் டைம் இங்க சனமோட அம்மா அண்ட் லைலா 2 பேரையும் காமிக்கிறாங்க. சனமோட அம்மா வீட்ல காய்கறி கட் பண்ணிட்டே சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. லைலா வந்துட்டு, "எனக்கு போர் அடிக்குது. நான் இப்படி இருந்து பக்காவான ஹவுஸ் ஒய்ஃபா மாறிருவேன் போல" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா "இந்தா இத கொஞ்சம் கட் பண்ணு" அப்படின்ற மாரி ஆனியன் குடுக்குறாங்க. அப்படி கட் பண்ணிட்டு இருக்கும்போதே, "என்னம்மா சீரியல்? என்ன இது? இப்படி ஒரு வயசானவனுக்கு ஏன் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க?" அப்படின்ற மாரி அந்த சீரியல பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாரி 2 பேரும் சீரியல பத்தி பேசிட்டே எல்லாம் கட் பண்ணிட்டே சீரியல்ல ரொம்ப அடிக்ட் ஆயிட்டு பேசுறா. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளே யோசிச்சு பார்த்துட்டு, "அம்மா, என்னையும் நீங்க உங்கள மாரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா மாத்த பார்க்குறீங்களா? என்னம்மா இது?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த கத்திய இதையும் தூக்கி போட்டு லைலா கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு, "நான் போய் எம்ப்ராய் சார் கிட்ட பேசுறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கிளம்புறா. அட் த சேம் டைம் எங்க ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க. ஆஃபீஸ்ல ஸ்டான் எல்லாத்தையும் மீட்டிங்க்கு வர சொல்லியிருந்தாங்க இல்லையா? மீட்டிங்க்கு வர சொல்லியிருந்தவங்கள்ட்ட அந்த மாடலோட நேம் ஆர்சோ. ஆர்சோ மட்டும் நம்மளோட இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டாங்கன்னா, வரப்போற எல்லா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுமே நம்மளுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்சோ சைன் பண்ணியாச்சா டரன்? என்னாச்சு அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆர்சோவுக்கு தான் கால் பண்றேன். பட் எடுக்கல. சரி ஓகே அவங்க மேனேஜருக்கு கால் பண்ணு அப்படின்றாங்க. அவங்களும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சேம் அந்த ஆர்சாவோட மேனேஜர்ட்டருந்து கால் வருது. "எங்க மேம்க்கு உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நாங்க வேற கம்பெனில ஒர்க் பண்ண போறோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. சேன் வந்துட்டு, "சரி ஓகே, நீ ஆர்சோக்கே திருப்பி கால் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் அவங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. அப்ப சேன் என்ன பண்றான்னா, "சரி எல்லாரும் இருங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு எம்ரே கிட்ட போயிட்டு, "இந்த மாரி ஆர்சோ ஃபோன் எடுக்கல. இந்த நம்ம கம்பெனிக்கு சைன் பண்றேன்னு சொல்லிட்டு சைனும் பண்ணல" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, இங்க அவங்க லைலாவோட லேப்டாப்ப செக் பண்ண அந்த டெக்னீஷியன் வந்துட்டு சொல்றாங்க, "இந்த மாரி லைலாவோட சிஸ்டம்ல இருந்து தான் இமெயில் எல்லாம் போயிருக்கு. பட் வந்து இது ரொம்ப டெக்னிக்கலா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு லைலா வந்து யோசிக்க மாட்டா. கண்டிப்பா அத லைலா பண்ணியிருக்க மாட்டா. எனக்கு லைலாவ பத்தி தெரியும்" அப்படின்ற மாரி அந்த டெக்னீஷியன் வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்ப சான் சொல்றான் எம்ரே கிட்ட, "ஓகே, நான் இத பத்தி லைலா கிட்ட பேசுறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப எம்ரே, "நான் பேசுறேனே" அப்படின்ற மாரி சொல்லவும், "இல்ல, இல்ல, நீ பேசுறத விட லைலா கிட்ட நான் பேசுறது தான் கரெக்ட்டு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அட் த சேம் டைம் சனம் அங்க ஃபைல்ஸ் கொஞ்சம் வைக்கிறதுக்காக வராங்க. அப்ப சான் சொல்றான், "நான் ஆர்சோவ பார்க்கறதுக்காக அக்வா வரைக்கும் போயிட்டு வர்றேன்" அப்படின்ற மாரி சொல்லவும், எம்ரே சொல்றாங்க, "கூட நம்ம சனமையும் கூட்டிட்டு போங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சனம் எதுக்கு அப்படின்ற மாரி கேட்டா, "உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல" அப்படின்ற மாரி எம்ரே சொல்றாங்க. சனம் நான் எதுக்கு அப்படின்ற மாரி எம்ரேவ பார்க்குறா. அப்புறம் எம்ரே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சிக்னல் குடுக்கவும், "ஓகே, நானும் வரேன்" அப்படின்ற மாரி சனமும் கிளம்பிருவா. சேன் வந்து, "சரி நான் கீழ பார்க்கிங்ல நிக்கிறேன். சனம் நீ வா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப சனம் எம்ரேவ பார்த்து கேட்குறா, "என்ன எதுக்கு இதில மாட்டி விட்டீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறா. "நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல. ஸோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அண்ட் வந்து நம்ம கம்பெனி நம்ம கைய விட்டு போகாம இருக்கணும்னா, இந்த ப்ராஜெக்ட் அண்ணனுக்கு கிடைக்காம பார்த்துக்கணும். இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். இது கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அண்ணன் கம்பெனிய வித்துட்டு போயிருவான். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நம்ம ஆஃபீஸ காப்பாத்த வேண்டிய பொறுப்பே உன் கையில தான் இருக்கு" அப்படின்ற மாரி சனம் கிட்ட சொல்றாங்க. சனம், "நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "உன்னால முடியும். நீ பண்ணு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "எம்ரே நீ போ. அண்ணன் கீழ நிப்பாங்க. நீ போ" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அப்ப சனம் என்ன பண்ணி அவங்கள போக விடாம தடுக்கலாம் அப்படின்ற மாரி யோசிக்கிறா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது. வர்றப்ப
சான் வந்து அவங்களோட ஜாக்கெட்டில் லைசன்ஸை வச்சுட்டு போயிருப்பாங்க. கீழே வர்றப்ப சனம் கிட்ட சான் அவங்களோட ஜாக்கெட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. இவன் என்ன பண்ணுறா, போய் ஜாக்கெட் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதில் உள்ள அந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறா. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாட்டி வண்டி ஓட்ட முடியாதுல, அப்புறம் எப்படி அங்கே போக முடியும் அப்படின்ற மாதிரி அவள் பிளான் பண்ணி அந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறான். இந்த பக்கம் சான் அங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி டெரன் கிட்ட லைட்டிங்கு அப்புறம் காஸ்டியூம்ஸை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டெரன் கேட்குறாங்க, ஆர்சோ தான் ஃபோன் எடுக்கவே இல்லையே, அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லையே, எப்படி அவங்க வருவாங்க அப்படின்னு. நான் அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன், நீ ரெடி பண்ணி வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே டெரன் கேட்குறாங்க, நான் வேணால் கூட வரட்டுமா அப்படின்ற மாதிரி. இல்லை இல்லை, என் கூட சனம் வரா, நீ இங்கே எவ்வளோ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ டெரனுக்கு வந்து சனம் மேலே கொஞ்சம் கோவம் வந்துடுது. ஏன்னா டெரனுக்கு சான் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இவளை கூட்டிகிட்டு இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுற இவளை கூட்டிகிட்டு போகாமல் இப்போ வந்து சனமை கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு ஒரு இதில் கோவமாக நிற்கிறா. இதோட இந்த எபிசோட் 7 எண்ட் ஆகுது.